வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்ஐபி வர்சஸ் லம்ப்சம். அதாவது எஸ்ஐபின்றது மாதம் மாதம் நம்ம போடுற ஒரு தொகை. லம்ப்சம்ன்றது ஒரு 5 லட்சம் என்கிட்ட இருக்குது, இல்லை 1 லட்சம் இருக்குது, இல்லை ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வந்துச்சு அதை போடலாம் அப்படின்னு நினைக்கிறது தாங்க லம்ப்சம். சரிங்களா? இப்போது நமக்கு டைவர்சிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அது எஸ்ஐபியாக இருக்கட்டும், லம்ப்சமாகவும் இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு வீட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து இன்ஜினியரு, ஒருத்தர் டாக்டரு, ஒருத்தர் லாயரு. சரிங்களா? இவங்க 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு இன்ஜினியருக்கு அங்கே வந்து வேலை வந்து இல்லைன்னு வைங்க, வேலை வந்து போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ டாக்டரோ இல்லை லாயரோ வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இப்போ அதே டாக்டருக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இல்லை லீவு, இல்லை ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வைங்க. இப்போ இன்ஜினியரும் லாயரும் வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி மேனேஜ் பண்ணிப்பாங்க. எதனால்? ஏன்னா 3 பேரும் வேறு வேறு செக்டாரில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி நினச்சி பாருங்களேன், 3 பேருமே இன்ஜினியராக இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏதோ இன்ஜினியரிங் வந்து ஏதோ கொஞ்சம் டல்லாக போயிடுச்சுன்னு வைங்க. அப்போது என்ன ஆகும்? அந்த வீடு ரன் பண்ண முடியாதுல்ல. நான் சொல்கிறது 3 அண்ணன் தம்பிங்கன்னு இருக்கிறது ஒரே வீட்டில் இருக்கிறது சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் தாங்க அண்ணன் தம்பிங்க, இல்லைனா அதுக்கு வேல்யூவே இல்லைங்க. ஒருத்தர் ஒரு வீட்டில் இருந்துட்டோம், இன்னொருத்தர் இன்னொரு வீட்டில் இருந்துட்டோம் இருக்கிறது சும்மா பேருக்காக தாங்க இருக்கலாம். ஏதோ 3வது மனுஷன் மாதிரி தான், பேருக்காக அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் பிறந்தவங்க அவ்வளோதான். தவிர அவங்க வந்து ஆக்சுவலாக அண்ணன் தம்பி மாதிரி இருந்துக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து யாரோ மாரி தான், பக்கத்து வீட்டுக்கார மாரி, 3வது மனுஷன் மாரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த மாரி கதையை இங்கே சொல்லலை. இங்கே சொல்கிற கதையில் வந்து 3 பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இதே கான்செப்ட் தாங்க நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வரப்போகுது. இப்போ இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு தாங்க ஏஎம்சி. ஏஎம்சினா நம்ம முன்னாடியே பார்த்தோம், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அதாவது இப்போ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, இல்லை வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த கம்பெனிஸ்லாங்க அந்த வீடு. சரிங்களா? இப்போ இங்கே 1வது 2வது 3வதுலாம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கம்பெனிங்க. சரிங்களா? எந்த லார்ஜ் கேப் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரே செக்டாரில் இல்லை ஒரே கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. லார்ஜ் கேப்னு இல்லை, எல்லா ஃபண்டுலேயுமே நீங்கள் போய் பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த ஏஎம்சி என்ன பண்ணுவாங்க? ஒரு குரூப் ஆஃப் ஆடிட்டர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஃபினான்ஷியல் பர்சன்ஸ், இவங்கெல்லாம் இருந்துட்டு மல்டிபிள் கம்பெனிஸில் போடுவாங்க காசு. சரிங்களா? அது ஏன் மல்டிபிள் கம்பெனிஸில் போடுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு இவங்க வந்து ஐடிசியில் கொஞ்சம் காசை போட்டாங்க. இது வந்து கன்சியூமபிள் குட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ இந்த ஸ்டேஷ்னரி இருக்குது, மற்றது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி எம்ஆர்எஃப்பில் வந்து டயர் ரிலேட்டட்லாம் இருக்கும். ஐடிக்கு வந்து இன்ஃபோசிஸ்ஸு, டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி பல இதில் பிரித்து போட்டாங்க. ஏன் இந்த மாதிரி போடுறாங்க? இப்போ நீங்கள் கோவிட் டைம்லேயே பார்த்துக்கலாங்க. கோவிட் டைமில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இறங்குச்சு தான், ஆனால் ஃபார்மாசிட்டிக்கல் ஸ்டாக்ஸ் மட்டும் ஏறிச்சு. ஏன்? ஏன்னா வந்து அது தேவையாக இருந்துச்சு அந்த டைமில். இந்தமாரி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்லாத்துலேயுமே பிரித்து போட்டதால் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். சரிங்களா? ஒரு செக்டாரில் மட்டும் போடாமல் எல்லா செக்டார்லேயும் போடும்போது, இப்போ 10 செக்டாரில் போடுறாங்கன்னு வைங்க, 10 கம்பெனியில் போடுறாங்க. அப்போ அதில் 2 கம்பெனி டவுன் போச்சுனாலும் மீதி இருக்கிற 8 கம்பெனி நமக்கு லாபத்தை கொடுத்துடுங்க. இதை தான் நம்ம டைவர்சிஃபிகேஷன்னு சொல்கிறோங்க. நான் இப்போ போன வாரம் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்? ஐயா, நான் என்ன பண்ணுவேன், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மார்க்கெட் ஏறும் போது மட்டும் நான் எஸ்ஐபியில் காசு போட்டுடுவேன், மார்க்கெட் இறங்கும் போது நான் காசே போட மாட்டேன், இந்த மாதிரி நான் போடும்போது எனக்கு எப்பயுமே லாபத்தில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். நான் நினச்சிக்கினேன், சரியான முட்டாளாக இருப்பானா இவன். ஏன்னா நம்ம இறங்கும் போது போட்டால் தானேங்க ஆவரேஜ் ஆகி நமக்கு நிறைய லாபம் வரும். அதெல்லாம் டிசிப்ளினாக இருக்கணும். எஸ்ஐபி போடுறோமா, மாதம் மாதம் நீங்கள் போட்டுடணும். நீ வந்து ஏறும் போது போடுறேன், இறங்கும் போது போட மாட்டேன் இப்படின்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜிங் பெனிஃபிட்டே போயிடுமே. இப்போ உதாரணத்துக்கு 10 ரூபாயில் மார்க்கெட் இருக்குது. 10 ரூபாயில் மார்க்கெட் இருக்கும் போது நீங்கள் ஒரு யூனிட் போட்டிங்க, அடுத்த மாதம் வந்து 5 ரூபா போகுது, நீங்கள் போடலை, திரும்ப அடுத்த மாதம் 10 ரூபா வருது. அப்போ நீங்கள் ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் திரும்ப 10 ரூபா போடுறீங்க. இப்போ உங்களுக்கு மொத்தம் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் 20 ரூபா, 10 ரூபா தானே வருது. ஸோ மொத்தம் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட், டோட்டல் வந்து 20. ஸோ வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 10 ரூபா தானே வருது. அதே வந்து
நீங்கள் சப்போஸ் முதல் மாதம் போடும்போது 10 ரூபா இருக்குது, ரெண்டாவது மாதம் போடும்போது 8 ரூபா இருக்குன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டே வந்து கம்மி ஆகிடுதுல்ல. அப்போ உங்களுக்கு நிறைய லாபம் ஈஸியாக கிடைக்குமே. அதை ஏங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஒரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு 3 டெர்மினாலஜிஸ்ங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். இப்போ இந்த லார்ஜ் கேப்ன்றது இந்தியாவில் இருக்கிற டாப் கம்பெனிஸில் போடுற கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் ஃபண்ட். சரிங்களா? மிட் கேப்னு இருக்கிறது கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கம்பெனிஸ், அதாவது 100லேருந்து 250 ரேங்க்கில் இருக்கிற கம்பெனிஸுங்களுக்கெல்லாம் மிட் கேப்னு சொல்லுவோம். ஸ்மால் கேப்னு இருக்கிறது அதை தாண்டி மீதி இருக்கிறது எல்லாம் 250க்கு மேலே இருக்கிற எல்லா கம்பெனியும் எல்லாமே ஸ்மால் கேப் தாங்க. சரிங்களா? எப்பயுமே லார்ஜ் கேப் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்? இங்கே ப்ராஃபிட் கம்மி தாங்க, ப்ராஃபிட் ஒன்றும் அதிகமாக இல்லை. ஆனால் உங்களுக்கு நஷ்டமும் ரொம்ப கம்மி தாங்க ஆகும். சரிங்களா? நமக்கு லாபம் ஆகுதோ இல்லையோ, ஆனால் நஷ்டம் மட்டும் ஆக நம்ம விட்டுடக்கூடாது. சரிங்களா? ஸ்மால் கேப் பக்கம் போயிடாதீங்க. ஸ்மால் கேப் பக்கம் யார் போவாங்க? நிறைய பேர் கொஞ்சம் எஜுகேட்டட் பேர்லாம் நல்லா கொஞ்சம் கம்பெனிஸ் பற்றி நிறைய ஸ்டடி பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த கம்பெனினா ஏறும், இந்த கம்பெனி அடுத்த வருஷம் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு டீப் ஸ்டடி பண்ணுறாங்க இல்லையா? அந்தமாரி ஆள்கள் ஸ்மால் கேப்பில் போட்டு காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் நம்மள மாரி ஆள் என்ன பண்ணுவோம்? சரி, ஏதோ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு கண்ணில் பட்டுடுச்சு, இதுனா 50% ரிட்டர்ன் வருது, இதில் போட்டுடலாமான்னு சொல்லிட்டு 50,000 போட்டிங்கன்னு வைங்க, டபால்னு அது வந்து அப்போ தான் வந்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து 100% ஏறவும் செய்யும், 100% இறங்கவும் செய்யும். இது தாங்க ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாங்க. எஸ்ஐபினா ஒன்றும் இல்லைங்க, ஆர்டி தாங்க உங்கள் எஸ்ஐபி. லம்சம்மு எஃப்டி, ஃபிக்ஸ்டு டெபாசிட். சரிங்களா? எஸ்ஐபியில் என்ன பண்ணுவோம்? மாதம் மாதம் நம்ம காசு போடுறோம். லம்சம்மில் நம்ம வந்து ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் போட்டோம். ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வருது, இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட்டில் ஃபண்டு வருது, இல்லை ஏதோ ப்ரைஸ் மணி வின் பண்ணியிருக்கீங்க, அப்போ எடுத்துன்னு போய் போடுறது தாங்க உங்களோட லம்சம். இப்போ லம்சமில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு 2018 பாருங்கள், லம்சமில் வந்து ஒருத்தர் 10 லட்ச ரூபா போட்டிருக்காருன்னு வைங்க. கோவிட் டைமில் எல்லாமே பாதியாக போயிடுச்சுங்க. சரிங்களா? அது வந்து பாதியாக போனதால் அவருக்கு அந்த டைமில் வந்து அவருக்கு நஷ்டமாக இருந்துச்சு. சரிங்களா? அவருக்கு தேவைனாலும் அவர் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் போயிடுச்சு. சரிங்களா? இதே லம்சம் வந்து எப்போ நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னா, இப்போ கோவிட் அப்போ இந்த 5 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்போ இங்கே வந்து ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தாருன்னு வைங்களேன், இங்கே வந்து ஒரு 20 ஷேர் வாங்கியிருக்கலாங்க. கரெக்டுங்களா? அப்போ இந்த 5 லட்ச ரூபாய்க்கு அப்புறம் மார்க்கெட் எங்கே போச்சு? இந்த 5 லட்ச ரூபான்றது நம்ம 20 ஷேர் வாங்கியிருந்தோன்னு வைங்க, அப்போ மார்க்கெட் ஏறினது வேகமாக ஏறிச்சு, நம்ம பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே என்னென்னா மெயினாக நம்ம கம்மியாக இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணதால் நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துடுச்சு. சரிங்களா? உதாரணத்துக்கு இந்த டைட்டன் ஷேரே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 2010 ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னு வைங்க. சரிங்களா? இது வந்து இப்பனிய டேட்டில் 40 லட்சத்துக்கும் மேலே வந்து ஆகிட்டுருக்கோங்க. சரிங்களா? எதனால்? ஏன்னா அப்போ அது பாட்டமில் இருந்துச்சு. பாட்டம்லேருந்து வரும்போது தான் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதுலேயே இன்னொரு என்ன ஒரு இது இருக்குன்னா, எஸ்ஐபியில் வந்து நம்ம மாதம் மாதம் போடுறதால மார்க்கெட் ஏறும் போதும் நம்ம ஒரு யூனிட் வாங்கிக்கிறோம், மார்க்கெட் இறங்கும் போதும் நம்ம ஒரு யூனிட் வாங்கிக்கிறோம். இந்தமாரி வாங்கிட்டே இருக்கும் போது நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருக்குங்க. சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஏறி இறங்கும் போதும் நம்ம வாங்கிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ வந்து 100 ரூபா இருக்குன்னு வைங்க மார்க்கெட்டு. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி வாங்கிட்டோங்க. சரிங்களா? லம்சம்க்கும் எஸ்ஐபிக்கும் ரெண்டுத்துக்குமே சொல்கிறேங்க. இப்போ எஸ்ஐபி 100 ரூபா போட்டோம், அடுத்த மாதம் எஸ்ஐபி 80 ரூபா வருது. சரிங்களா? அடுத்த மாதம் திரும்ப வந்து எஸ்ஐபி வந்து திரும்ப ஒரு 120 ரூபா வருதுன்னு வைங்க. நான் வந்து இது ஒரு வேல்யூ சொல்கிறேன், ஒரு யூனிட்டோட வேல்யூ சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதமும் ஒரு அமௌண்ட்டு தான் போட்டிருப்போம், இந்த மாதமும் ஒரு அமௌண்ட்டு தான் போட்டிருப்போம், இந்த மாதமும் ஒரு அமௌண்ட்டு தான் போட்டிருப்போம். ஆனால் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து இங்கே 100 தாங்க. சரிங்களா? ஆனால் இதே லம்சமில் போட்டோன்னு வைங்களேன்,
லம்சமில் வந்து முதல்ல நம்ம 100ல் இருக்கும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போங்க. இது வந்து 80 ஆன உடனே என்ன ஆயிருக்கும், நமக்கெல்லாம் வந்து பார்த்தாலே பயமாயிட்டு இருக்கும். ஐயையோ 20% லாஸ் ஆகுது. 20%னா ரொம்ப கம்மிலாம் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் வந்து 10 லட்சம் போடுறாருன்னா 2 லட்சம் நஷ்டம் பார்க்க முடியுமா? நம்மளால் பார்க்க முடியாது. சரிங்களா? இப்போ அது அதுக்கப்புறம் 120 வரைக்கும் போகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாரா? அது வந்து தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி 2 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, 20% வந்து காலி ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் கீழே போனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளில வந்துடுவாங்க. வந்த உடனே அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி திரும்ப 100 120ன்னு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வந்து சைக்கலாஜிக்கலாக எஸ்ஐபி தாங்க பெஸ்ட் லம்சமோட. நீங்கள் நிறைய டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. மாதம் மாதம் கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் போட்டுகிட்டே வந்தால் போதும் ஏதாச்சும் நல்ல லார்ஜ் கேப் ஃபண்டில். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன ஒரு நல்ல சொல்யூஷன் பாருங்கள். இப்போ நீங்கள் லம்சமில் போடுறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவலாக நல்ல நல்ல ஸ்டாக்கில் வந்து எப்போல்லாம் அது கொஞ்சம் கம்மியாக வருதோ அப்போல்லாம் நீங்கள் போடலாங்க. உதாரணத்துக்கு இப்போ எந்தெந்த நல்ல கம்பெனி, இப்போ ரிலையன்ஸ் வச்சுக்கோங்க, இல்லை டாடா மோட்டார்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து இன்ஃபோசிஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த நல்ல கம்பெனியாக இருக்கட்டும், மேஜராக நிஃப்டி 50ல் வருதான்னு பார்த்துக்கோங்க. முதல் 50 கம்பெனியில் இதெல்லாம் எப்போ 52 வீக் ஹையில் இருக்கோ அப்போல்லாம் இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அப்போ தான் உச்சியில் இருக்குது, மேலே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும். ஆனால் லாங் டேர்ம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தாங்க இருக்கும். சரிங்களா? ஆனால் யாருமே போட்டு 10 வருஷம் வரைக்கும் உட்காந்துன்னு இருக்கிறது இல்லை. எல்லாருமே போட்டு அடுத்த நாள்லேருந்து மேலே போதா கீழே போதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தாங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மலான ஒரு பர்சன் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எஸ்ஐபி தாங்க பெஸ்ட்டு. எஸ்ஐபி விட வேறு எதுவும் பெஸ்ட்டாக இல்லை. அதே வந்து காசு இருக்கிறவங்க கொஞ்சம் அதை பற்றி ஸ்டடி பண்ணி, அந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணி, அது எப்போ மேலே போகுது எப்போ கீழே வருதுன்னு பார்த்து கொஞ்சம் எஜுகேட் ஆகிட்டு நம்ம வந்து ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டுங்க, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும் போது ஒரே ஸ்டாக்கில் எல்லா காசையும் போடவே கூடாதுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்க, அதை வந்து 10 ஷேரில் பிரித்து போடணுங்க. அப்படி போடுறதால என்ன ஆகும், சப்போஸ் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டாக் லாஸில் போனாலும் மீதி இருக்கிற 6 ஸ்டாக் கொஞ்சம் வந்து லாபத்தில் தாங்க இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஆவரேஜாக ப்ராஃபிட். இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்ஐபி பெஸ்ட்டாக இல்லை லம்சம் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு. முன்னாடி அடுத்த வர வேண்டிய வீடியோஸில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஈஸியான வழியில் எப்படி ஸ்டடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.